ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் தை மாதத்தினுடைய பலன்களை பார்க்கலாம். முதல்ல இந்த குரோதி வருஷம் தை மாதம் அப்படின்றது 14/1/2025 12/2/2025 வரலும் உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் தை மாதம்னு சொல்கிறோம். இந்த மாத பலனில் பொதுவாகவே நம்ம சௌரமானம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுறதை வச்சு தான் மாதத்தை வைத்து குறிப்பிடுறோம். நம்ம இந்த மாத பலன் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், அதாவது வேகமாக செல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய மாற்றங்கள், அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலேயானால் ரிஷபத்தில் குரு வக்கரத்திலையும், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்திலையும், கன்னியில் கேது, தனுசுவில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 18ஆம் தேதி 18/1/2025 அன்னைக்கு செவ்வாய் வக்கரகதியில் மிதுனத்துக்கு போகிறார். அதாவது புனர்பூசம் 1ஆம் பாதத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 19ஆம் தேதி அன்னைக்கு மகரத்தில் புதன், அதாவது 19ஆம் தேதி மாதம் பிறந்து ஒரு 4-5 நாள்லேயே புதனும் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் 28/1/2025 சுக்கிரன் கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் உச்சமாறார், ராகுவோட சேர்க்கை. அதற்கு பிறகு இந்த மாதத்தில் 5/2/2025 அன்னைக்கு புதன் கும்பத்திற்கு சனியோடு சேர போகிறார். இது இந்த மாதத்தினுடைய கோல்சார மாற்றங்கள், இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய மாற்றங்கள். இந்த மாதம் பிறக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மகர மாதம், அதாவது 14ஆம் தேதி மதியம் 2:55 தான் மாதம் பிறக்கிறது. அதனால் உத்தராயணம் புண்ணிய காலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே உத்தராயணத்துக்கு மகர மாதத்துக்கு சூரியன் போகிறதே மத்தியானம் 2:30 மணி 2:45 மணிக்கு மேலே தான். அதனால் தை பொங்கல் வைக்கக்கூடிய நேரமும் நான் உங்களுக்கு பார்த்து இன்டிமேட் பண்ணுறேன். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா, இந்த மாதம் பிறந்த உடனே 14ஆம் தேதியே தைப்பொங்கல் மிகவும் விசேஷம். உழவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் 15ஆம் தேதி மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, அதாவது ரிலேட்டிவ்ஸ்னால் அக்கா தங்கைகள் எல்லாருமே அந்த காலகட்டத்தில் பிடி வச்சு அதன் மூலியமாக ஒரு ஒரு ஒற்றுமை, அதை தவிர ஒரு எல்லாருமே ஒன்றா இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உத்தராயணம் அப்படின்றதுனால தேவர்களுக்கு பகல் பொழுதாக சொல்லக்கூடியது. அதனால் ஒரு பெரிய ஏற்றமான விஷயம். எல்லா விஷயங்களும் இந்த மாதம் மொத்தமே பார்த்தோம்னா நிறைய முகூர்த்தங்கள் நல்லபடியாகவே இருக்கும். அதாவது பொதுவாகவே தை மாதம்னு சொன்னோம்னா முகூர்த்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வருஷம் சற்று கம்மியாக இருக்கும். ஏன்னா குருவும் வக்கரகதியில் செவ்வாயும் வக்கரகதியில் இருக்கிறதுனால இந்த முகூர்த்தங்கள் பார்த்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து இது பண்ணுறது நல்லது. ஏன்னா 2 கிரகங்களும் ரொம்பவும் முக்கியமான கிரகங்கள் திருமணத்தை பொறுத்தவரையிலும். அந்த 2 கிரகங்களும் வக்கரத்தில் இருக்கிறதுனால சற்று இந்த முகூர்த்த தினங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கிறதா பார்க்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தியாகராஜ ஆராதனை, அதாவது சத்குரு தியாகராஜர் அப்படின்னு திருவையாறில் அவருடைய ஆராதனை விழா நடக்கும். அதாவது பஞ்சரத்ன கீர்த்தனை இதெல்லாம் ரொம்ப அபூர்வமாக அதிசயமாகவும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோன்னா அது தியாகராஜ ஆராதனை 18/1/2025 அன்றைக்கி இது வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 21ஆம் தேதி அன்றைக்கி 21/1/2025 அன்றைக்கி அஷ்டகான்னு போட்டிருக்கும். அதாவது அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது சப்தமி அஷ்டமி நவமி இந்த 3 தினங்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த 4 மாதங்களும் தர்ப்பணம் பண்ணுறது. இந்த வருடத்திற்கு 96 தர்ப்பணம்னு சொல்லக்கூடியதில் இந்த 12ம் அடங்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதம் இந்த தை மாதத்தில் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் வேறு வருது. மிகவும் விசேஷமான காலகட்டம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 9:52 11:22 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இது சுமார் 90 நிமிஷங்கள், அதாவது 1 மணி நேரம் 30 நிமிஷங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார்.
கண் விழித்து அவர் வந்து காலை கடன்களை முடிக்கிறார், அதற்கு பிறகு குளிக்கிறார், அதற்கு பிறகு வந்து சாமிக்கு உண்டான பூஜை புனஸ்காரம் செய்கிறார், அதற்கு பிறகு அவர் வந்து சாப்பாடு அதாவது உண்ணும் அதாவது உணவு அருந்துதல், அதற்கு பிறகு தாம்பூலம் போடுதல், இந்த மாதிரி 5ஆக பிரிச்சிருக்கா. இந்த 5 விஷயத்தையும் 18 நிமிஷமாக வந்து இந்த 90 நிமிஷம் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த கடைசி 18 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ரொம்பவுமே விசேஷமான காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் அப்படின்னா இந்த கடைசி 18 நிமிஷம் அதாவது 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமான வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும். இது எதனுடைய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னா, வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் இந்த மனைக்கால் ஊன்றது, அதை தவிர வந்து புதுசாக வந்து ஒரு வீடு கட்டுறது, வீட்டுக்கு உண்டான இது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது, அதே சமயத்தில் வீட்டுக்கு உண்டான பேச்சுக்களில் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களும், புதுசாக வீடு கட்டணும்னு லேண்டு பார்த்து வச்சுருக்கீங்கன்னா லேண்டுக்கு வந்து பூஜை போடுறது, மனை பூஜை போடுறது, புதுசாக ப்ராஜெக்ட் எதாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அந்த ப்ராஜெக்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவே நிச்சயமாக அமையும். அதற்கு பிறகு இந்த மிகவும் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது 29/1/2025, அதாவது தை அமாவாசை, உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை. அதாவது தேவர்கள் பகல் பொழுதில் நடக்கக்கூடிய முதல் அமாவாசை. எப்பொழுதுமே தை மாதம், ஆடி மாதம், அதுக்கப்புறம் புரட்டாசி மாதம், இந்த அமாவாசையெல்லாம் ரொம்பவும் விசேஷம். இந்த அமாவாசைகள்லாம் பித்ருக்கள் நம்மளுடைய லோகத்துக்கு வந்து நம்மளோட சேர்ந்து இருக்கிறதா வந்து ஐதீகம். அதனால் வந்து இந்த அமாவாசைக்கு தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவர்களுக்கு தர்ப்பணங்கள், அதை தவிர பித்ருக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களை வந்து பண்ணுறதும், அதை தவிர அருகில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய தோஷங்கள் பித்ருக்களுக்கு பண்ணாதது தோஷம் வரும், பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அடுத்த ஜென்ரேஷனும் நல்லபடியாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா இந்த வருஷம் ரத சப்தமி, அது வந்து 4/2/2025 அந்த அன்னைக்கு வருது. அதாவது சூரியன் தேர்கால் திரும்புறதுன்னு சொல்லுவாள். அந்த ரத சப்தமம் வந்துருத்தோம்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் அதிகமாகிட்டே போக ஆரம்பிச்சிடும். இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். லாங் டேஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள், அதாவது டே டைம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் மிக 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 முக்கியமான நாள், ஒரு பெரிய விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தாலேயானால் தைப்பூசம். தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறது 11ஆம் தேதி வருது. 11/2/2025 அன்றைக்கி வருது. அதாவது 29 தை மாதத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி நாளுக்கு வருது. தைப்பூசம் அப்படின்றது வந்து முருகனுக்கு அலகு குத்துறது, வேல் சுமக்கிறது, அதை தவிர காவடி சுமக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் தைப்பூசம்னு ஞாபகம் வந்ததுனாலே அதுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வள்ளலாரனுடைய ஒரு பெரிய விசேஷம், தனிப்பெரும் ஜோதி, அதாவது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லக்கூடியது. அதாவது அணையாத விளக்கு, எப்பொழுதுமே வந்து இன்று வரலும் சாப்பாடு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இடம் இந்த வடலூரில் இருக்குது. ரொம்ப பெரிய விசேஷம். இன்னி வரலும் அவர் ஏற்றிய விளக்கு இன்னி வரலும் வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க. மிகப்பெரிய அதாவது தர்மம் செய்யக்கூடிய விஷயமாக அது சொல்லப்படுறது. ஏன்னா சாப்பாடு கொடுக்கறதுன்றது அன்னதானம் இருக்கிறதுலே ரொம்பவும் விசேஷம். அதுவும் வந்து இத்தனை வருடங்களாக கண்டினியூஸாக டெய்லி கொடுத்துட்ருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம், அதை செய்கிறதும் ரொம்ப கஷ்டம். அதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும்பொழுது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அண்ட் கண்டினியூஸாக பண்ணுறதுல ரொம்பவும் சந்தோஷம். அவங்களுக்கு பெரிய அதாவது கோடி நமஸ்காரங்களை அவங்களுக்கு நிச்சயமாக தெரிவிக்கணும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த தை மாதத்தின் பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதை தவிர இந்த உத்தராயண புண்ணியகாலம் நல்லபடியாகவே நல்ல மாற்றங்களோடும் ஏற்றங்களோடும் உங்களுக்கு பிறக்கணும்னு நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் நிறைய முகூர்த்தங்கள் வரணும். ஆனால் இந்த சற்று முகூர்த்தங்கள் கம்மியாக இருக்குது. இளைஞர்கள் கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் வரணும் அப்படின்றத வேண்டிக்கிறோம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன
பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய அதாவது பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் வரலும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், அந்த கட்டணத்தை அனுப்புங்க. அதற்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு, பொதுவாகவே நான் பார்க்கும்பொழுது அந்த சந்தியிலேயே நிறைய பேர் சந்தியிலேயே ராசி தெரியாமையோ நட்சத்திரம் தெரியாமையோ இருக்கா. ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபத்திலையும் வரும், மிதுனத்திலையும் வரும். விசாக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா துலாத்திலையும் வரும், விருச்சிகத்திலையும் வரும். அந்த மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள் 2 ராசியிலையும் வரும். அதனால் எந்த ராசினே தெரியாமல் வாட்டுக்கு 40-50 வயசு வரலும் மிருகசீரிஷம்னு ரிஷபராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் ரிஷபராசியில் இருப்பாள். அதாவது மிதுன ராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள், ரிஷபராசியில் இருப்பாள். அந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம். ஏன்னா எந்த ராசியோ அதே மாதிரி லக்ன சந்தியும் இருந்துருத்துனா அந்த லக்னம் சந்தியாக போச்சு ஆனால் நிச்சயமாக அந்த லக்னத்தின் சுபர் வேறையாக மாறிடுவார். அதனால் உங்களுக்கு நல்ல காலம் நல்லா நடந்துட்டுருக்கு, தசை நல்லா நடந்துட்டுருக்கு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அந்த தசை நல்லபடியாகவே இருக்காது. அதனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குது, அதை தவிர இன்றைய கோல்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் பிரகாரமும் என்ன ஒரு பலன் இருக்குது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். இந்த மாதம் தை மாதம் பார்த்தோம்னா குரோதி வருஷம் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கார். எல்லா தை மாதத்துலேயும் ராசிநாதன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல தான் இருப்பார். ஏன்னா 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம். அதனால் 6ஆம் இடத்துல நிச்சயமாக சூரியன் மகர மாதம் வந்தபோது தான் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதத்தில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா வக்கர குரு பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. அது ஒரு பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. சப்தமத்தில் பார்த்தாலேயானால் சனியும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3-10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதால கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கும். அதாவது கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப பொறுமை காக்கிறது நல்லது. தேவையற்ற வகையிலையோ ஏதாவது நீங்கள் பேசக்கூடியது அடுத்தவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். ராகு 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய செல்வம், திடீர் பணலாபம் வரும். எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் யோகங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாத கிரக பலன்களை சொல்லுவோம். சௌரமான மாதங்கள்ன்ற கணக்கில் இருக்கும்பொழுது சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். புதன் 5ஆம் இடத்துல இருக்கார். 2-11 அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். அவர் 19ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 19/1/2025 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறார். சூரியனோட சேர்ந்திருக்கார். 2-11 அதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் நல்லது. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் கடன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய வேலை மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சற்று அந்யோன்யங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால தொழிலில் புதிய மாற்றங்கள், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார். 4-9 அதிபதி, அது மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு யோகர். அவர் 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போனாலும் வக்கரகதியில் இருக்கிறதுனால உச்சம் பெற்றதற்கு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் போய் அவர் வக்கரகதி அடைகிறார். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த
சிம்ம ராசிக்காரர்கள் அரசு சம்பந்தமாக அரசியல் சம்பந்தமாக இருப்பவர்கள், அதை தவிர வந்து இந்த ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்டு, கம்பெனியினுடைய ஹெட்டு, இந்த தலைமை தாங்கும் பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா வகையான அதாவது ப்ரொடக்ஷன் ஹெட்டு, அதை தவிர இது கெமிக்கல் ஹெட்டு, கியூசி ஹெட்டு, இந்த மாதிரி ஒரு இதுலேயும் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சமசப்தமத்திலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துக்கு போகிறாரும் போது 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னா, மறைந்த ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு இடத்துக்கு போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதாவது சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு இருந்து திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நேரடியான அவர்கள் மூலியமாக நேரடியாக வரக்கூடிய விஷயங்களை விட மறைமுகமாக வரக்கூடிய லாபங்கள் அதிகமாக இருக்கும். இவர் 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகும்பொழுது பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. 8-10 பரிவர்த்தனை, அது ஒரு பெரிய ஏற்றம். தொழிலில் அயல்நாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அயல்நாட்டிலிருந்து முதலீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் வந்து தை மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அந்த முயற்சிகளை தள்ளி வைக்கக்கூடிய நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் வந்து பார்த்தாலேயானால் 1-2-2025 4-2-2025 அதிகாலை வரலும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டியதாக இருந்தது ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு கொடுத்துட்டு போங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த தை மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மிகுந்த அபிவிருத்தி இருக்கும். புதிய வேலை மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திடீர் வெளிநாட்டிலிருந்து பணம் வரும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கூட்டு தொழிலில் உங்களுடைய பார்ட்னர்னு சொல்லக்கூடிய கூட்டு தொழிலாளியினுடைய கூட்டு தொழிலின் அதிபதியாக இருக்கக்கூடியவருக்கு ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றமான மாதமாகவே இருக்கும். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்.